இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க. வீட்டில் எல்லாருக்கும் சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சிடலான்ட்டு ஹஸ்பண்ட் கோழி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வெங்காயமெல்லாம் தொளித்து வணக்கிட்டு எப்போவுமே கறி மசாலா தூள் அரைச்சி தானே குழம்பு வைக்கிறோம் அப்படின்ட்டு இந்த தடவை மிளகு செலவெல்லாம் வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு வச்சுருந்தேங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கறி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. குக்கரில் எப்பவும் போல் தாளிப்பு கொடுத்து கறி போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகையும் ஊற்றி இந்த தடவை கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி தண்ணியாட்ட குழம்பு வச்சுருந்தேன். ரசமாட்ட வேணுன்ட்டு இருந்தாங்க. ரசமாட்ட குழம்பு வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. கறி நல்லா பூவாட்ட வெந்து போயிடும். கடைசியாக தேங்காய் பட்டை சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றினா கூட்டு ஊற்றி இறக்கினா சூப்பராக இருக்கும். கறியும் எடுத்து தனியாக எடுத்து தாளித்து வச்சாச்சு. தண்ணி குழம்பு கறியோட சண்டே சூப்பராக முடிஞ்சிச்சுங்க.